ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இனிப்பு சீடு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன், தேவையான அரிசி மாவு. அடுத்து நீங்கள் பார்க்குறது வெல்லங்க, கட்டி வெல்லம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கருப்பு எள், அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நமக்கு எவ்வளோ தேவையான வெல்லமோ அதை எடுத்து நம்ம பாகு வச்சு எடுத்து வச்சுக்கலாம், மாவை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க மாவை. இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து உருண்டை பிடிக்க போகிறோங்க. சீடை உருண்டைக்கு உருண்டை பிடிக்க போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கையில் எண்ணெய் தடவி நல்லா உருட்டி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு எண்ணெய் காய வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. பாருங்கள், இந்தளவு உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாங்க, லைட்டாக உருட்டினாலே போதும். இப்போ பாருங்கள், நான் உருட்டிகிட்ருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இதை வந்து நம்ம உருட்டிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. வாங்க, நான் உருட்டி வச்சதை இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உருட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். நான் எண்ணெய் சூடாக இருக்குது, அந்த இதில் நான் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதுங்க, இருக்குது அவ்வளோக்கா எண்ணெய் இழுக்காது. அதனால தான் நான் சின்ன ஃப்ரை பேன் வச்சு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நான் திருப்பி விட்டுட்டுருக்கிறேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து நம்ம கரண்டியை வைக்காமல் லாங்காக ஏதாவது குச்சி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு போட்டுக்கலாங்க. இப்போ ஒவ்வொன்றா நான் திருப்பி விட்டுட்டுருக்குறேங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் வெந்துட்டுருக்கு. வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. சிம்மில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிட்டோம்னா ரொம்ப தீஞ்சிடும், உள்ளுக்குள்ள வேகாமல் போயிருங்க. வாங்க, இப்போ வெந்துடுச்சு, நான் வெந்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் போட்டது சீடை உருண்டை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சிம்மில் தான் வச்சு போட்டேன். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.